வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இன்று நம்மளுடைய ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெறப் போகிறது. என்னன்னா, அழைப்புகளை ஓபிஎஸ் அவர்கள் விடுத்திருந்தார். என்றுனா முக்கியமாக சொல்லக்கூடிய ஜூன் 16ஆம் தேதி கொடுத்திருந்தார். மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்திருக்கு. இதனால் அதிமுகவை மீட்டுருவாக்கம் செய்யணும், அதிமுக பல விதமான விஷயங்களை மாற்றணும் அப்படின்றதுக்காக சசிகலாவும் தொடர்ந்து ஓபிஎஸும் இருவரும் பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்புகளை தொடர்ந்து விடுத்து கொண்டிருந்தார்கள் என்றே நாம் கூறலாம். அதன் வரிசையில் தற்பொழுது அதிமுகவை பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கும் முயற்சியிலையும் இறங்கியிருக்காங்க. அதில் அதிமுக இணைப்பு குறித்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகளையும் எடுக்க ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் வரும் 20ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தான் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா அதிமுகவின் உரிமை மீட்பு குழு தலைமை மற்றும் கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் என பலர்களுக்கும், அமைச்சர்களுக்கும், முக்கிய மாஞ்சிகளுக்கும் எல்லாருக்குமே அழைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு அழைப்பின் மூலமாக இவர்கள் எல்லாம் வருவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. மேலும் நம்மளுடைய சசிகலா அவர்களும் அங்கு வருவார்கள் என்று தொண்டர்களும் பெரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஏன்னா இது அதிமுகவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றிணையக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், பெரும் வகையில் பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய அதிமுகவின் உறுப்பினர் மீட்பு குழு கூட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஈடுபட போகிறார். அதற்கான வேலைகளையும் சசிகலாவும் ஓபிஎஸும் இணைந்து பார்த்து கொண்டிருக்கும் சூழல்ல மேலும் இந்த ஒரு பெரும்பான்மையை தக்க வைக்க வேண்டும். ஏன்னா அதிமுக கட்சியை வலுப்பெடுக்க வேண்டும் என்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நிர்வாகிகளும் ஒன்று சேர்த்து தம் பக்கம் இழுக்கணும். அதை முடிச்சாதான் அவங்க சேர்ந்து எல்லாரும் என்னென்ன எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதிமுகவை என்ன பண்ணலாம், நீங்களே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்பொழுதும் புரட்சி தலைவி ஜெயலலிதா இருக்கும் சொல்லி இருந்த ஒரு கட்டமைப்பு இப்போ இருக்கா இல்லையா, அதனை பற்றி நீங்கள் கூறுங்க அப்படின்னு எல்லாரிடமும் கருத்துக்களை ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு சில முடிவுகளை எடுத்து தலைமை மாற்றணுமா, கட்சியில் எல்லாரும் வரணுமா, இல்லை அதிமுகவில் தொண்டர்கள் கையில், அடிப்படை தொண்டர்கள் கையில் தலைமையை கொடுக்கணுமா, அப்படி இப்படின்னு நிறைய விதமான கருத்துக்களை ஓபிஎஸ் அவர்கள் கேட்க முடிவுகளை எடுத்திருக்கிறார். அதனால் இந்த ஒரு மாநாட்டின் மூலமாக பல திருப்பங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் பெரும்பாலான இடங்களில் முக்கியமாக சொல்லணும்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் வகையில் செயல்படும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லாத்தையுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரே கட்டமாக, அதாவது ஒரு மனதாக ஒரு முடிவுகள் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது இப்போ எடுப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக நம்ம பொறுத்துந்தான் பார்க்கப்பட வேண்டும் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் மாற்றங்கள் என்பது நடைபெற போகிறது. இந்த ஒரு மாநாட்டில் இபிஎஸும் வரலாம் அப்படின்றதையும் ஒரு சில முக்கியமான புள்ளிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த மாநாட்டின் மூலமாக அதிமுக மாறுகிறதா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.